வணக்கம். இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நேர்காணலில் தோழர் மருதையன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நீங்க சமீபத்துல கரிகாலன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு நேர்காணலை பார்க்க நேர்ந்தது. கனல் கண்ணனுடைய வழக்கு சம்பந்தமாக. எல்லாரும் கனல் கண்ணனை மறந்தே இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் போன வருஷம் ஏதோ பேசினாரு, பெரியார் தொடர்பாக தவறா பேசினாரு, அவதூறான கருத்துக்களை பரப்பினான்னு சொல்லி அவர் கைது செய்யப்பட்டாரு. அதுக்கப்புறம் அப்போ அந்த ஒரு சின்ன நியூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், அதை மறந்துட்டாங்க. நீங்க பேசும்போது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப ஆவேசமா பேசுற மாதிரி இருந்தது. என்ன ஆச்சு? திரும்ப என்ன நடந்திருக்கு அந்த வழக்குல? எதனால அவ்வளவு கோவம் உங்களுக்கு வந்தது? இல்ல, அவர் என்ன பேசியிருந்தாருன்னா, இந்து முன்னணி கூட்டம் ஒன்றுல பேசுறாரு. பேசும்போது என்ன செய்யறாருன்னா, ஸ்ரீரங்கம் கோவில் அங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வராங்க, அந்த கோயில் வாசல்ல ஒரு சிலை இருக்கு, கடவுள் இல்லைன்னு சொல்ற ஒரு சிலை, அது உடைக்கப்படும் நாள் எதுவோ அதுதான் இந்துக்களுக்கான எழுச்சி நாள் அப்படின்னு சொல்லி பேசினார். அப்படி பேசினதை ஒட்டி அவர் மேல 3 செக்ஷன்ல கேஸ் போடுறாங்க. 153, 505 பார்ட் 1, பார்ட் 2 இதில் கேஸ் போடுறாங்க. அது எல்லாம்னாக்கா ஒரு வன்முறையை, கலகத்தை தூண்டும் நோக்கத்துடன் பேசுவது அப்படின்றது அந்த செக்ஷன். நீதிபதி ஜெயச்சந்திரன் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னாக்கா, அவர் கனல்கண்ணனோட வக்கீல் வாதாடி இருக்காரு. இந்த மாதிரி அந்த சிலைக்கு கீழே கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், அதை பரப்பினவன் அயோக்கியன், வணங்குகிறவன் காட்டுமிராண்டின்னு எழுதி போட்டிருக்கு, இது அவங்கள புண்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதோட என்னங்க, அவர் பேசினாரு, யாரோ உடைச்சிட்டாங்களா? அப்படி ஒன்றும் நடக்கலை இல்லை, அதனால் விடுதலை பண்ணிட்டுங்க அப்படின்னு வக்கீல் கேட்டிருக்கிறாரு, அவருடைய வக்கீல். நீதிபதியும் ஆமாம், அப்படி இப்போ எழுதுனாக்க பின்ன கோபம் வராமல் என்ன செய்யும், அப்படி எழுதினவங்க வச்சு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல், அது ஒரு எதிர்வினை தான் இவருடைய கோபம்ன்றது, இவர் மேலே எப்படி நடவடிக்கை எடுக்கலாம், அதனால் இந்த சார்ஜ் ஷீட், குற்றப்பத்திரிகை, எஃப்ஐஆர் போட்டு குற்றப்பத்திரிகை வந்துருச்சு, அந்த குற்றப்பத்திரிகையை ரத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி ஜெயச்சந்திரன் ரத்து செஞ்சுட்டாரு. அதுலதான் நீங்க இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க. போது ப்ரொவோகேட்டிவா இருந்தது அங்க இருக்கக்கூடிய சிலை அப்படின்றது நீதிபதியினுடைய பார்வையா இருக்கு. அண்ட் கனல் கண்ணன் பேசுனதும் அதனாலதான் அப்படின்றத சொல்றாங்க. நம்ம கனல் கண்ணன் பெர்ஸ்பெக்ட்ல இருந்து பார்ப்போமே. கனல் கண்ணன் ஒரு இந்து முன்னணி அப்படின்ற ஒரு அமைப்பில் இருக்காரு. ஒரு தீவிரமான ஒரு பக்தர், கோயில்லாம் வச்சிருக்காரு, சென்னையிலேயே ஒரு கோயில்லாம் வச்சிருக்காரு, இந்து முன்னணி கோயில் வச்சிருக்காரு. அவர் பூஜை பண்ற அந்த வீடியோ எல்லாம் யூடியூப்லாம் இருக்கு, கோயில் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நான் ஒரு விஷயத்த நம்புறேன், இந்து மதத்துல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் கோயில் வச்சிருக்கேன், எனக்கு அந்த வழிபாடுகளை நான் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னை டிஸ்டர்ப் பண்ற வகையில ஒரு விஷயம் நடக்குது, என்னுடைய மத உணர்வுகளை புண்படுத்துற வகையில அந்த சிலையானது இருக்கு, அதுல இருக்கக்கூடிய வாசகங்கள் இருக்கு. அப்போ அதற்கு எதிராக பேசுவது அப்படின்றது நேச்சுரலா வரக்கூடிய ஒன்று தான். நம்ம அவர் எந்த லெவல்ல பேசினாருன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை சிலையை உடைக்கிறேன்னு பேசுறது ஆப்வியஸா சட்டத்திற்கு புறம்பானது. ஆனா அந்த கோபம் அப்படின்றது நியாயம் தானே. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். கடவுள், அவர் சொன்னபடி கடவுள் இல்லைன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க, கோயில் வாசல்ல வச்சிருக்கிறாங்க. அப்போ கடவுள் இல்லைன்ற சிலையை உடைக்கிறது தான் ஆத்திகர்களுக்கு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம்ல, இந்துக்களுக்கு எழுச்சி நாள்னு எதுக்கு சொல்லணும்? இந்து கடவுள் இல்லைன்னு நான் சொல்லி பெரியார் சொன்னார், எந்த கடவுளும் இல்லைன்னு தானே சொல்லியிருக்காரு. அவர் ஏன் அதை இந்துவோட முடிச்சு போடுறாரு? இந்த கேள்விக்கு ஒரு கனல் கண்ணன் பதில் சொல்லணும். கோயிலுக்கு முன்னாடி இருக்கிறதுனால ஒரு இந்து, கோயிலுக்கு முன்னால கடவுள் இல்லைன்னு எழுதி வச்சிருக்கா, அப்படி இருக்குதா? ஸ்ரீரங்கம் கோயில் இல்லை, அது மாதிரி இல்லை. அந்த சிலை கீழே என்ன இருக்குது, அது ஃபோட்டோ எடுத்து நான் ட்விட்டர்லையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதில் என்ன போட்டிருக்குன்னா, கடவுள் இல்லவே இல்லை. அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாருனாக்கா, பக்தி என்பது தனி சொத்து, ஒழுக்கம் என்பது பொது சொத்து, பக்தி இல்லாவிட்டால் நட்டம் இல்லை, ஒழுக்கம் இல்லாவிட்டால் எல்லாமே பாழ், ஈவே ராமசாமின்னு இருக்குது. இதில் நீதிபதிக்கு என்ன பிரச்சனை, கனல்கண்ணனுக்கு என்ன பிரச்சனை? பக்தி இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒழுக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுல அவருக்கு ஏன் கோபம் வருது? இப்போ என்னுடைய கேள்வி, அந்த சிலைக்கு கீழே இப்படி எழுதியிருக்குன்னு அவர் சொல்கிறாரு. நீதிபதி ஏன்பா ஃபோட்டோ எதுனா இருக்கா, அப்படி எழுதியிருக்கா, அதை காட்டு அப்படின்னு நீதிபதி கேட்கணுமா வேண்டாமா? வழக்கை தள்ளுபடி பண்ணுறதுக்கு முன்னால் அதை பார்த்ததுனால தானே தனக்கு ஆத்திரம் வந்ததாக அவங்க வக்கீலே சொல்கிறாரு. அப்படி அங்கே இருக்குதா, வேற இடத்துல இருக்கலாம், அந்த தனி பிரச்சனை பேசுவோம். அந்த கோயில் வாசல்ல இருக்கிற அந்த சிலையில் அப்படி எழுதப்படவில்லை, நம்பர் 1. நம்பர் 2, அது ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, அது அரசாங்கம் ஒன்றும் வைக்கல, அது திராவிடர் கழகத்தின் சார்பாக வைக்கப்பட்டிருக்கிற சிலை, அந்த இடமும் அந்த சிலையும் அவர்களுடைய பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. இப்போ நீங்க கோயில் ஒன்று வச்சிருக்கிறீங்க, அவங்க இடத்துல அதை வச்சிருக்கிறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களை அதை கும்பிட சொன்னோமா, மாலை போடுங்கன்னம்மா, உங்களை எதுவும் சொல்லலைல்ல, அவங்க இடத்துல அதை வச்சிருக்கிறாங்க. இது 2வது. 3வது ஒரு பிரச்சனை நான் சொல்கிறேன். 3வது பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், பெரியார் அப்படின்றவர்
வெறும் நாத்திகரா? நாத்திகர் ஆத்திகர்ன்றாங்க. பெரியார் வெறும் நாத்திகரா? பெரியார் என்பவர் ஆத்திகர்களாலேயும் தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுகிறார், மரியாதையோடு பார்க்கப்படுகிறார். உண்மைதானே? எதுக்காக பார்க்குறாங்க? அவர் தான் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாளாச்சே, அவர் எதுக்காக அப்படி பார்க்குறாங்க? ஏன் அப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த நாட்டில் உள்ள சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்ட ஆக பெரும்பான்மையான மக்களுடைய உரிமைக்காக அவர் குரல் கொடுத்துருக்காரு, போராடி இருக்காரு. அவங்க கல்வியும் வேலைவாய்ப்பும் சுயமரியாதையும் பெறுவதற்கு அவருடைய பணிகள் முக்கியமான காரணம் என்பதை தீவிரமான கடவுள் பக்தர்களும் கூட அதை புரிஞ்சிருக்கிறதுனால தான் அவரை பாராட்டுறாங்க. அப்போ அதனால நீங்கள் சாமிக்கு கும்பிட போகிறவருக்கு உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னு வச்சுக்குவோம். கும்பிட போகிறவங்களே பெரியாரையும் வணங்குறாங்களே, கும்பிட போகிறவங்களே பெரியார் ஆதரிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுறாங்களே, எதனால் போடுறாங்க? அப்போ நீங்கள் யார்? நீங்கள் எத்தனை பேர் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்கிறதுக்கு? இது மூணாவது. மகாராஷ்டிராவில் சிவாஜி சிலை இப்போ விழுந்து உடஞ்சி போச்சு இல்லையா? அது பிஜேபி கவர்மெண்ட் வச்ச சிலை. சிவாஜியை வச்சு தான் அவங்க பாலிடிக்ஸே பண்ணாங்க. அந்த சிலை விழுந்து உடஞ்சி, யாரும் இடித்தாங்களா? தானாக விழுந்து உடஞ்சிருச்சு. மோடி அங்கே போனார். சிவாஜி மகாராஜ் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். சிவாஜி மகாராஜை போற்றுகின்ற மராத்திய மக்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு ஒரு டயலாக்லாம் பேசினார். அத்தனைக்கும் பிறகு மக்கள் காரி துப்புறாங்க, அது வேற பிரச்சனை, அதை விட்டுருங்க. அப்போ மராத்திய மக்களுக்கு சிவாஜி அவ்வளோ முக்கியமான ஒரு. இப்போ சிவாஜி சிலையை உடைக்கிறேன்னு ஒருத்தன் பேசியிருந்தாக்கா, என்ன உடைச்சிட்டாங்களா? உடைக்கல, இல்லை விடுங்க அப்படிம்பாங்களா? நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை, மாட்டாங்க. அப்போ சிவாஜிக்கு ஒரு நீதி, பெரியாருக்கு ஒரு நீதியா? பெரியார் எப்படிப்பட்ட தலைவர்? தமிழ்நாட்டில் மட்டுமா, இந்தியா முழுதும் கொண்டாடப்படுகின்ற தலைவர். சிவாஜி முகலாயர்களுக்கு எதிராக போராடினார், அது பண்ணார், அதனால தான் நாங்கள் கொண்டாடுறோன்னு அவங்க சொல்கிறாங்க. பெரியார் இன்னைக்கு இடஒதுக்கீடு பெறுவதற்கு, ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் மக்களின் உரிமைகளுக்கு காரணமாக இருந்திருக்காருன்னு இதுவரைக்கும் தெரியாத வட இந்திய மக்களும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு கொண்டாடுறாங்க. அப்போ இதை உடைக்கிறது, அதை உடைக்கலையா, அதுதான் சொன்னார் அவ்வளோதானே அப்படின்னு ஒரு நீதிபதி விடுதலை செய்கிறாருன்னா, அல்லது கனல் கண்ணன் தைரியமாக பேசுகிறாருன்னா அதுக்கு என்ன பொருள்? கோவப்படாமல் இப்படி பெரியாரோட பேரை அவர் குறிப்பிடல, அது டெக்னிக்கல், அவரு குறிப்பிடல, அந்த வக்கீலே சொல்லியிருக்காரு. பெரியாருன்னு ஒன்றும் சொல்லலையே அவரு. இது என்னங்க இது? அவள் கேட்குறவங்களாம் கேனேன் நான். அப்போ அவர் சொல்லலை, ஆனால் ஜட்ஜு பெரியாருன்னு ஆரம்பிச்சிட்டாரு. கீழே கடவுள் இல்லைன்னு எழுதியிருக்கு ஒரு சிலை, அது கீழே கடவுள் இல்லைன்னு எழுதியிருக்கு, ஆனால் அந்த சிலைக்கு பேர் சொல்லல நான் அப்படின்னா இது என்ன காமெடியாக பண்ணுறாங்க? என்னன்னு தெரிஞ்சுதான் இருக்குது, தெரிஞ்சுதான் அவர் அதை சொல்லுகிறார். இல்லை, ட்ரிகர் பண்ணுற மாதிரி. இப்போ பெரியாரே ஒரு இடத்துல சொல்லுவாங்க, இது பத்தினி வெட்டின்னு எழுதி விட்டோம்னா அப்போ மற்றவங்களாம் யாரு அப்படின்னு கேட்குறத பெரியார் சொல்லியிருக்காரு அப்படின்னு பூணூல் போடுறத பற்றி சொல்லியிருக்காரு. அப்போ கரெக்டா கோயில் வாசல்ல அது இருக்கு அப்படின்னா ஆப்வியஸா ட்ரிகர் ஆக தானே செய்வாங்க. அப்ப பிரச்சனை அப்படின்றது கோயில் வாசல் அது இருக்கிறதா இல்ல? இப்போ ஒரு பிரச்சனை சொல்றேன், இந்த கோயில் வாசல்ல சிலை இருக்குன்ற பிரச்சனையை இந்த குரூப் எல்லாம் வந்த பிறகுதான் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எச் ராஜா, அர்ஜுன் சம்பத், இது மாதிரி கனல் கண்ணன், ஆனல் கண்ணன், இது மாதிரி குரூப் எல்லாம் வந்த பிறகுதான். சிலை அதுக்கு முன்னாலே இருக்கு, தமிழ்நாட்டில் பல இடத்துல இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன், கோயில் இருக்குது, இங்கே கறி கடை இருக்கக்கூடாது, கோயிலை சுற்றி கடையில் முஸ்லீம் கடை போடக்கூடாது, அப்புறம் கோயில் வாசலில் பெரியார் சிலை இருக்கக்கூடாது. இந்த கோயிலை வச்சு தான் அந்த ஊருன்னு உங்களுக்கு யார் சொன்னது? அந்த ஊரில் கோயிலும் இருக்குது, கறிக்கடையும் இருக்குது, வெஜிடேரியன் ஹோட்டலும் இருக்குது, பெரியார் சிலையும் இருக்குது, சலூனும் இருக்குது, எல்லாம் இருக்குது. சரிதானா? இப்போ கோயிலுக்கு ஒத்து வராத எதுவும் இந்த ஊரில் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நேரேட்டிவை யார் உருவாக்குறாங்க? அது பிஜேபி தான் உருவாக்குது. இப்போ கர்நாடகாவில் இந்து ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துல முஸ்லீம் கடை போடக்கூடாது வந்திருக்குல்ல, பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ராமேஸ்வரம் மாதிரி புனித நகரங்களில் அந்த ஊர்லேயே முஸ்லீம் கடை இருக்கக்கூடாது, ஏன்னா இது இந்துக்களின் புனித நகரம். இதெல்லாம் புதுசாக இவங்க கொண்டு வர்றது, புரியுது இல்லையா? இப்போது ஸ்ரீரங்கம் என்பது, திருவரங்கம் என்பது மக்கள் வாழ்கின்ற ஊர். அங்கே போயிட்டு அந்த ஊர் மக்களுக்கு அங்கே கோயில் இருக்கிற இடத்துல பெரியார் சிலை இருக்கிறது பிரச்சனையான்னு கேளுங்க, யாருக்கும் பிரச்சனை இல்லை, சந்தோஷமாக எல்லாரும் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க, யாருக்கும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன கோயில் இருக்கிற இடத்துல இது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது? அப்போது கோயிலை வைத்து தான் மற்றவை எல்லாம் தீர்மானிக்கப்படும் என்பது ஒரு அரசியல். அந்த அரசியலை இந்தியா பூரா பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னாங்க பிஜேபி. கோயிலை வைத்து அரசியல் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதனுடைய ஒரு அங்கம் தான் இது. இப்போ தனி மனிதர்கள் கோயிலுக்கு போறாங்க, நீங்க இந்த அமைப்பெல்லாம் விட்டுறலாம், தனி மனிதர்கள் கோயிலுக்கு போறாங்க, சாமி கும்பிட்றாங்க, பக்தி இருக்கு, அவங்களாம் ஹர்ட் ஆகாதா? பெரியாரினுடைய கோட்ஸை முன்னாடி வைக்கிறாங்க, பெரியாருடைய சிலையை வைக்கிறாங்க அப்படின்னா அவர் கடுமையாக இந்த ஹர்ட் ஆகிறதா யார் சொன்னாங்க?
ஆகாதான் நான் கேட்குறேன். அவங்க ஹர்ட் ஆகிறதா சொல்லலை, அது ஹர்ட் ஆகிறதுக்காகவும் அது சொல்லலை, அவங்கள கூப்பிட்டு அவங்கள புண்படுத்துறதுக்காக சொல்லலை. இப்போ கடவுள் இருக்கு அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கை, இல்லை என்பது என்னுடைய நம்பிக்கை. உங்க நம்பிக்கையை நீங்க சொல்றீங்க, அதை செயல்படுத்துறீங்க. ஏன் நம்பிக்கையை நான் சொல்றேன், இதை சொல்றதுனால உங்களுக்கு எப்படி புண்படும் எனக்கு அது புரியல. நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறேன், நீ எதுக்கு அதை வந்து நோண்டிட்டே இருக்க? உங்களை நோண்டலையே, நான் என் கருத்தை தானே நான் சொல்றேன், என் கருத்தை நான் இங்க நின்று சொல்றேன். இல்லைங்க, நீங்க எப்படி பாருங்க, நீங்க அமாம் சோப்பு பயன்படுத்துறீங்க, நான் வந்து சந்திரிகா சோப்பு பயன்படுத்துறேன். நான் சந்திரிகா சோப்பு பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்றது அமாம் சோப்பு பயன்படுத்துவோர் புண்படுத்துதுன்னாக்கா எதனா அர்த்தம் இருக்குதா? உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கங்க, இல்லைன்னா நீங்க பாட்டு நீங்க வழக்கமா செய்யறது செய்யுங்க. இந்த கருத்து பேசுவதே என்னை புண்படுத்துகிறது. என்னுடைய கருத்துக்கு மாற்றா இன்னொரு கருத்து பேசக்கூடாது அப்படின்னு எப்படி கருதுறேன்? என்ன கருதுறாங்க? புண்படுறதுன்னா என்ன? அப்ப நீங்க சாமி கும்பிடுறது என்ன புண்படுத்தாதா? அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்ப இந்து சாமி கும்பிடுறது முஸ்லீமை புண்படுத்தும், முஸ்லீம் சாமி கும்பிடுறது இந்துவை புண்படுத்தும். எல்லாரும் ஏதோ கும்பிட்டுக்கிறோம், அது இல்லைன்னு மட்டும் நீங்க ஏன் சொல்றீங்க? நாங்க என்னோட பெரியார் இதை நம்பிக்கை, நான் அழகு குத்துறேன், நான் தீ மிதிக்கிறேன், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. உங்களோட பிலீஃப் அப்படின்றது, அதை கிண்டல் பண்றது, நான் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டா வைக்கிறேனோ, என் முழு நம்பிக்கை வைக்கிறேனோ, அதை காயப்படுத்துறதாதானே இருக்கு. அமாம் சோப்பு சந்திரிகா சோப் இதுன்றது இதுக்கு இந்த உதாரணமா வருமா எனக்கு தெரியல. நான் மொத்தமா ஒரு நம்பிக்கையை ஒரு விஷயத்தின் மேல வைக்கிறேன், அது வந்து எனக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு ஒரு தைரியத்தை கொடுக்குது. சொல்ற மாதிரி வந்து இப்போ சாமி கும்பிடுறவங்கள வம்பு இருக்கிறதுக்காக அந்த மாதிரி அவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி வம்பு, அதுக்காக தான் பெரியார் இதை வந்து பேசுறாரு. ஆமா ஆமா. பெரியார் எதற்காக நாத்திகம் பேசினாரு, இதை பத்தி அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா 49ல் ஒரு இடத்துல சொல்றாரு. எதை கேட்டாலும் எல்லாம் கடவுள் செயல்ன்றானுங்க. இப்போ இயற்கையில வந்து மேடு இருக்கு, பள்ளம் இருக்கு. இப்போ மேடும் பள்ளமும் மலையும் பள்ளத்தாக்கு எல்லாம் இறைவன் படைத்ததுன்றாங்க. அப்போ வந்து மேடை உடைச்சு பள்ளத்தை நிரப்புறது இருக்கு இல்லையா, அப்படி பண்ணால் அது தெய்வ குத்தம். டெய்லி எனக்கு முடி முளைக்குது, அது வந்து இறைவன் செயல். நான் ஷேவ் பண்ணுறது வந்து தெய்வ குத்தம். அப்போ இறைவன் செயலுக்கு எதிராக கஷ்டப்படுறவங்க, சோத்துக்கு கஷ்டப்படுறவங்க பிச்சை எடுக்கிறான். நம்ம மகாவிஷ்ணு சொன்ன மாதிரி அது வந்து பூர்வ ஜென்ம பாவம். அப்போ அவன் பிச்சை எடுக்கணும், இல்லாமல் அவன் பண்ணி கிடக்க வேண்டியதான். அதான் அவனுடைய தலையெழுத்து, இறைவன் எழுதுனது அது போன ஜென்மத்தில் பண்ண தப்புனால. அப்போ நான் போய் அவனுக்கு சோறு போடுவதோ காசு கொடுக்குறதோ அது இறைவனின் முடிவில் வந்து குறுக்கிடுவதாகும். அப்படி தான் நினைக்கிறாங்க. அதுலேருந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த கணக்குப்படி பார்த்தால் என்னை விட உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே நாத்திகன் தான், இறைவனை மறுப்பவர்கள் தான். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, சமூகத்தை சீர்திருத்தலாம்னு யோசிச்சாக்கா உடனே அது இறைவனுடைய முடிவுன்றானுங்க. ஜாதி அதாவது அப்படி எப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும், இதுதான் இறைவன் முடிவு, போன ஜென்மத்தில் எழுதுனது, தலையில் எழுதுனது, இப்படி ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. பிறப்பு அந்த ஜாதியில் பிறந்திருக்காங்க, என்ன செய்ய முடியும், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. சமூகத்தில் சமத்துவத்தை கொண்டு வருவதற்கு இந்த கடவுள் எதிராக இருக்கிறது. அந்த கடவுள் எதிராக இருக்கிறதுனால நான் கடவுள் இல்லை, அது கிடையாதுப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்லாமல், இந்த உலகத்தில் நம்மை மீறிய ஒரு சக்தி இருக்குதுன்னு நீ நம்ப, இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நான் நம்புறேன், அப்படி இருந்தாக்க நமக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ நம்பிட்டு போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சமூக ஏற்றத்தாழ்வுகளை கடவுள், மதம், புராணம், இதிகாசம் இதெல்லாம் நியாயப்படுத்துவதனால், பெண் அடிமைத்தனத்தை நியாயப்படுத்துவதனால், பணக்காரன் ஏழைன்றதை நியாயப்படுத்துறதுனால இந்த கடவுள் மறுப்பு அப்படின்றத பேச வேண்டியிருக்குது. கடவுள்ன்றது வெறும் நம்பிக்கை சார்ந்த விஷயம் அல்ல, அதுக்கு பின்னால் இப்படி ஒன்று இருக்குது. ஒரு வார்த்தையில் சொன்னால் பார்ப்பனியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த சாதிய அமைப்பு முறை, அது வந்து ஒரு அரசியல் ஆக்சுவலாக. ஆனால் அவங்க அதை எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு இறையியல் தியாலஜியாக ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. அந்த அரசியல் வந்து, அந்த அரசியலினுடைய உள்ளடக்கம் என்ன? ஏற்றத்தாழ்வை நியாயப்படுத்துவது, ஏற்றத்தாழ்வை புனிதப்படுத்துவது, ஏற்றத்தாழ்வு, வறுமை, கஷ்டம் இதெல்லாம் பூர்வ ஜென்ம பாவம், புண்ணியம் என்று சொல்வது. அப்போ இந்த அரசியலுக்கு ஒரு இறையியல் முகமூடி போட்டிருக்கிறாங்க. பாலிட்டிக்ஸுக்கு ஒரு தியாலஜிக்கல் என்ன மாஸ்க் ஒன்று அணிந்தது தான் இது. அந்த மாஸ்கை பெரியார் கழட்டுகிறார். அதனால தான் நாத்தியம் பேச வேண்டியிருக்கு. இல்லைனாக்கா சும்மா போராட வம்பிழுக்கிறதுக்காக யாரும் நாத்தியம் பேசவில்லை. பெரியார் மட்டும் இல்லை, இப்போ கிறிஸ்தவ மதத்துக்கு இங்கர்சால் பேசினார், பெட்ரான் ரசல் பேசியிருக்காரு. இஸ்லாமிய நாடுகளில் அந்த நாட்டில் உள்ளவங்க மதத்தின் அடிப்படையில் இதுதான்,
இப்போ நீ பண்ணாக்கா அப்புறம் சொர்க்கத்துக்கு போனாக்கா உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவங்க கேள்விக்கு உள்ளாக்கியிருக்கிறாங்க. எந்தெந்த நாட்டில் அந்த மாதிரி மதத்தின் பெயரால் ஏற்றத்தாழ்வுகளும் அநீதிகளும் நியாயப்படுத்தப்படுதோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நலனில் அக்கறை உள்ளவர்கள் இதை எதிர்த்து நான் கனல் கண்ணன் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கேட்கிறேன். அந்த ஏற்றத்தாழ்வு அப்படின்றது மதம் உருவாக்கல, இங்க வந்த ஆங்கிலேயர்கள் தான் உருவாக்கியிருக்காங்க. அதுதான் கனல் கண்ணனுடைய வகைராக்கள் சொல்ற கருத்து. அந்த ஏற்றத்தாழ்வு அப்படின்றது கடந்த காலங்கள்ல இல்ல, வெள்ளக்காரன் வந்து நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா நம்மளை ஆட்சி பண்ண முடியாதுன்றதுனால இப்படியான ஒரு ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கிட்டான் அப்படின்றது பாரதியார் இதை மறுத்திருக்காரு. நான் சொல்லல. 1000 உண்டிங்கு சாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களுக்குள்ள 1000 ஜாதி இருக்கும், அதுக்காக நீ உள்ள வந்துருவியா அப்படின்னா என்ன பொருள்? ஏற்கனவே இங்கே ஜாதி இருக்குது, ஏற்றத்தாழ்வு இருக்குது, அது எங்களுக்குள்ள நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ அதுக்காக உள்ள வந்துருவியா? இந்த சாதியும் ஏற்றத்தாழ்வும் ஒடுக்குமுறையும் சுரண்டலும் இருந்ததுனால தான் யார் வேணா இந்தியாவை ஜெயிச்சானுங்க. உலகத்தில் உள்ள வந்தவன்லாம் ஜெயிச்ச நாடு வேற எதுவும் இல்லை, இந்தியா தான். ஏன் அப்படின்னா இங்கே சமூகம் சாதிகளாக பிளவுபட்டிருந்தது. அதனால தான் ராம ஆண்டார் என்ன ராவணன் ஆண்டால் என்ன என்று மக்கள் கருதுவதற்கு என்ன காரணம்? எந்த ராஜா வந்து மாறினாலும் இந்த சாதிய சமூகத்தில், கிராம சமூகத்தில் நம்முடைய வண்ணார்னா வண்ணார் தான், நாவிதர்னா நாவிதர் தான், சூத்திரன்னா சூத்திரன் தான், பஞ்சமன்னா பஞ்சமன் தான். இது மாறப்போறதில்லை. அது எந்த ஆட்சி மாறினாலும், சோழன் வந்தாலும், சேரன் வந்தாலும், கிருஷ்ணதேவராயர் வந்தாலும், முகலாயர் வந்தாலும், பிரிட்டிஷ்காரன் வந்தாலும் இது மாறப்போவதில்லை என்ற நிலை இருந்ததுனால தான் மக்கள் அப்படி கருதுனாங்க. அதனால வெள்ளைக்காரன் வந்ததுனால இது உருவாச்சு அப்படின்றதெல்லாம் கனல் கண்ணனுக்கு அந்த 10 நிமிஷம் பேசியிருக்காரு. அந்த வீடியோ பார்த்தேன். ஒரு வாக்கியமாவது கரெக்டாக பேசியிருக்காரா பாருங்க. அவர் தெளிவாக தான், நிதானத்தில் தான் இருக்காரு. ஆனால் போதை போட்டவனுக்கு வாக்கியம் வராது இல்லை, அந்த மாதிரி இருக்கு அவருடைய அறிவு. ராமகோபாலனுடைய சீடர் அவரு. ஆமா, கரெக்டாக வீட்டில் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ராமகோபாலன் இருக்கும் இல்ல. இந்த தியரி வந்து எல்லாருமே சொல்றாங்க. அண்ணாமலையில இருந்து, கனல் கண்ணன்ல இருந்து, பாண்டியில இருந்து, எங்களோட மதம் அதுல ஜாதி இருக்கோ என்னமோ இருக்கு, அதை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வந்து எதுவும் பேசாதீங்க, அதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க. நாங்கன்றது யாரு, நீங்கன்றது யார்? நாங்கன்றது இந்த இந்து மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய, இந்து மதத்துல நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய நபர்கள். நீங்கன்றது நாத்திகரன் வச்சுக்கலாம், பெரியார் அரசியல்னு எடுத்துக்கலாம். இந்து மதத்தில் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் தான் பெரியார் கட்சிக்காரங்களை ஓட்டு போடுறாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? உங்களுக்கு ஓட்டு போடலையே தமிழ்நாட்டில். ஏன் இந்து மதத்தில் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் அம்பேத்கர் ஆதரிக்கிறாங்க? இப்போ இதுல உள்ள முக்கியமான பிரச்சனையே என்னன்னாக்கா, கடவுள் உண்டா இல்லையா, ராமன் உண்டா இல்லையா அப்படின்றதுக்கா தேர்தல் நடக்குது. இப்போ அதுதானே இப்போ விவாதம். கடவுள் இருக்கோ இல்லையோ, மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரப்போகிறது அப்படின்றதுக்காக தானே அரசியல் இருக்கு, அதுக்கு தானே அரசாங்கம் இருக்குது. அப்போ அதை பற்றி பேசாம, நான் சாமி கும்பிடுறேன் அவன் கும்பிடல, நான் ஆத்திகன் அவன் நாத்திகன், அப்போ கும்பிடுறவன்லாம் ஒரு கட்சி, கும்பிடாதவன்லாம் இன்னொரு கட்சி அப்படின்றது தான் இங்கே பேசுகிறாங்க. இங்கே வந்து பெரியாரும் இந்த திராவிட இயக்கமும் இருந்ததுனால இங்கே அதை பேசுகிறாங்க. யூபியில் அது மாதிரி பெரியார் திராவிட இயக்கம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் அங்கே என்ன செய்கிறாங்க, இந்துவெல்லாம் ஒரு கட்சி, முஸ்லீம் எல்லாம் எதிர்கட்சி அப்படின்னு அங்கே பேசிக்கிறாங்க. அங்கே இந்து முஸ்லீம் போனி ஆகாதுன்றதுனால ஆத்திகம் நாத்திகம், திராவிட இயக்கம் நம்ம இந்துக்கள் அப்படின்னு எதிர்நிலைப்படுத்தி பார்க்குறாங்க. அதுதான் பிரச்சனை. அதனால இந்த பைனரி, இந்த இருமை இருக்கு இல்லையா, இது வந்து மக்களை திசை திருப்புவதற்காக ஏற்படுத்தப்படுகின்ற ஒன்று. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ அரசியல் சட்டம்னு நம்ம நாட்டில் ஒன்று இருக்குது, தெரியும் தானே? அந்த அரசியல் சட்டத்தில் உங்களுக்கு கும்பிட உரிமை இருக்கிற மாதிரி கும்பிடாமல் இருக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. சாமி உண்டுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம், அதை சொல்லுங்கள். சட்டத்தில் உரிமை இருக்குதே. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, ரைட் டு ப்ரீச், ப்ராபகேட் ரிலிஜன், அதெல்லாம் ஆர்டிகல் 25 அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆர்டிகல் 25 வந்து மத உரிமை. அது என்னன்னா, ரைட் டு ப்ரொஃபஸ், ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராபகேட் ரிலிஜன். ப்ரொஃபஸ் ஒரு மதத்தை, இதுதான் என்னோட மதம் சொல்லிக்கிறது. ப்ராக்டிஸ் அதை நடைமுறைப்படுத்துறது, கோயிலுக்கு போகிறது, யாத்திரை போகிறது, விரதம் இருக்கிறது, ஏதோ ஒன்று. அப்புறம் ப்ராபகேட், இதுதான் நல்ல மதம், வேதத்தில் சொல்லியிருக்கு, கீதையில் சொல்லியிருக்கு, அல்லது பைபிளில் சொல்லியிருக்கு, குரானில் சொல்லியிருக்கு, இதை ப்ராபகேட் பண்ணுறது, இதுக்கு உரிமை இருக்குது. இந்த உரிமை எங்களுக்கு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்கிற உரிமை உனக்கு கிடையாது. அதான பாயிண்ட்டு, அப்படிதான் சொல்கிறாங்க. அப்படி இல்லை. அந்த ஆர்டிகிள் 25 பொருள் என்ன அப்படின்னா, அது அதனுடைய ஆக்சுவலான மீனிங் வந்து ரைட் டு ரிலிஜியஸ் பிலீஃப் இல்லை, அது ரைட் டு கான்ஷியன்ஸ், மனசாட்சி உரிமை அப்படின்னு தான் அதுக்கு பேர்.
மனசாட்சி உரிமைன்னா ஏன் அதுக்கு அப்படி பேர் வச்சிருக்கிறாங்க? இப்போ நானும் சின்ன வயசுல சாமி கும்பிட்டவன் தான். ஒரு கட்டத்தில் நான் நாத்திகனா மாறுறேன். சில பேர் நாத்திகனா இருக்கிறவங்க வயசான காலத்தில் ஆத்திகனா மாறிடுறாங்க. சரி, இந்துவா இருக்கிறவன் முஸ்லீம் ஆகிறான். இது முஸ்லீமா இருக்கிறவன் சில பேர் கர்வாப்சி அப்படின்னு இந்த பக்கம் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த நம்பிக்கை என்பது மாற்றிக்கொள்ளக்கூடியதா இருக்குதா இல்லையா? இது பிறப்பால தீர்மானிக்கப்படுவதில்லை. உங்களுடைய ஃபெய்த் என்னவோ, உங்களுடைய நம்பிக்கை என்னவோ அதுலேருந்து தீர்மானிக்கப்படுவது. அதுக்கு பேர் தான் மனசாட்சி சுதந்திரம் அப்படின்னு பேர். அதன் அடிப்படையில் எனக்கு இல்லை அப்படின்ற கருத்து எனக்கு இருக்குன்னாக்கா அதை ப்ரொஃபஸ் பண்ண, ப்ராக்டிஸ் பண்ண, ப்ராப்பகேட் பண்ண எனக்கு உரிமை உண்டு சட்டப்படியே. சரிதானா? அதோட இந்தியாவில் ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது. இந்தியாவோட சிறப்பு என்னன்னு கேட்டால், கடவுள் இல்லாத மதம் நம்ம நாட்டில் தான் இருக்குது. மதம்னா கடவுள் இருக்கணும்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. 2 மதம் இருக்குது இங்கே, பௌத்தம், சமணம். இது 2லையும் கடவுள் கிடையாது. கடவுள்ன்றதே கிடையாது. இது நான் சொல்லலை, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பிலே இருக்குது. மத உரிமை என்பது கடவுள் இருக்கு என்பதற்கான உரிமை அல்ல. ரிலிஜன்னா அது தீயிசமாக இருக்கணும், இறைவன் இருக்கிறதா இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு தீர்ப்பே இருக்குது. அவ்வளவு வேண்டாம். நம்முடைய அரசமைப்பு சட்டம் எப்படி தொடங்குது? வி த பீப்புள். அரசியல் நிர்ணய சபை விவாதத்தில் கொஞ்சம் பேர் ஒன்று சொல்கிறாங்க, வி த பீப்புள் தொடங்குறது நல்லா இருக்குது, முன்னால் ஒரு சின்ன ஒரு 2 வார்த்தை சேர்த்துக்கலாம், இன் த நேம் ஆஃப் காட் வி த பீப்புள் அப்படி தொடங்கலாம் அப்படின்னு சொன்னபோது காங்கிரஸ்காரர்கள் உள்ளிட்ட ஆக பெரும்பான்மையினர் அதை எதிர்க்கிறாங்க. ஏன் எதிர்க்கிறாங்க? ஒரு மனிதன் இறை நம்பிக்கை உடையவனாக இருக்கலாம், இல்லாதவனாகவும் இருக்கலாம். அதனால இந்த நேம் ஆஃப் காடுன்னு நம்ம போட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. செக்யுலரிசம்ன்றது அங்கிருந்து தொடங்குது. செக்யுலரிசம்ன்றது வெவ்வேறு மதங்களுக்கு இடையில அரசு பாரபட்சம் காட்டாமல் இருப்பது மட்டும் இல்லை, மதத்துக்கு வெளியே இருக்குது. இது மத நம்பிக்கை உனக்கு இருக்கு இல்லை அப்படின்றது நம்ம கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் இம்மெட்டீரியல் இல்லையா? அதனாலதான் இந்த நேம் ஆஃப் காடுன்றது இல்லை. அப்போ ஆர்டிகிள் 25 அப்படின்றது நாத்திகர்களுக்கும் அதே சுதந்திரத்தை வழங்குகிறது. புரியுது இல்லையா? அதனால இது எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது இந்த சுதந்திரம், உங்களுக்கு கிடையாது என்று பேசுவது, அப்படி பேசுறதுனால தான் எங்களை புண்படுத்துறீங்கன்றது வருதா இல்லையா? இப்போ நீங்க ஒரு முஸ்லீம் குரான் சிறந்தது அப்படின்னு ஒருத்தர் இந்து மதத்தை விட ப்ராப்பகேட் பண்ற உரிமை இருக்குல்ல, உங்களை ஒன்றும் வன்முறையா மாத்தல அவரு. மிஷனரி சொல்றதுதான் இதான் ஒரிஜினல் கடவுள், அதான் ஒரிஜினல் கடவுள் அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இவங்க பாவாடை கிறிஸ்தவத்துல பாவிகளேன்னு கூப்பிடுறாங்க, எல்லாரும் பாவியா அப்ப அப்படின்றாங்க, ஒவ்வொருத்தரை திட்டுறாங்க. எங்க மதம் தான் உயர்ந்ததுன்றாங்க. இந்த பேசுறதுக்கு உரிமை இருக்குதா இல்லையா? இருக்குல்ல உங்களுக்கு. நீங்க அவங்கள புண்படுத்துறீங்க. யாரு? இந்துக்கள் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் புண்படுத்துகிறார்களா இல்லையா? அவங்க இவங்களை புண்படுத்துறாங்க. நாங்க கடவுள் இல்லைன்னு மொத்தமா சொல்லிட்டு போறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பெரியார் கேட்டிருக்காரு. இந்த கடவுள் இல்லவே இல்லைன்னு போட்டிருக்கு இல்லையா? மத தலைவர்கள்லாம் போய் பெரியார்கிட்ட இந்த மாதிரி போட்டிருக்கீங்க, இது நல்லாவா இருக்கு அப்படின்ன போது ஒவ்வொரு மத தலைவரையும் இந்து மடாதிபதியை கூப்பிட்டு, இந்த ஒரு பாதிரியார் இருக்காரு, இந்த முல்லா இருக்காரு, அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்லை நான் ஒத்துக்கலன்றாரு. இவரை நீங்க அதை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கல. நான் 3ஐயும் ஒத்துக்கல. நீங்க 2 ஒத்துக்கல, நான் 3ஐயும் ஒத்துக்கல, இவ்வளவுதானே அப்படின்றாரு. கிளம்பிடுறாங்க. அவங்க இதுக்கு மேல பேசி பயனில்லைன்னு கிளம்பிடுறாங்க. அதனால இவ்வளவுதான் அது விஷயம். இந்த இருக்கு இல்லை என்பது சொல்வதற்கு உரிமை இருக்கிறது, அது மட்டும் இல்ல. கான்ஸ்டியூஷன் சயின்டிபிக் ஸ்பிரிட்டை டெவலப் பண்ணணும், அது கடமை. 51H குடிமக்களுடைய கடமைன்னு சொல்லுது. இல்ல, நான் அந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க மொத்த நம்பிக்கையே அது மேல வைக்கிறாங்களே. என்ன எல்லாமே கடவுள் தான். ஒழுங்கா உடம்பு சரியில்லைனாலும் சரி, நல்லா படிக்கணும்னாலும் சரி, நல்ல சம்பளம் வரணும், எதுவா இருந்தாலும் கடவுள் கிட்ட போறதுனால பர்சனலா எடுத்துக்கிறாங்களோ, ஹர்ட் ஆயிடுது. இல்ல அப்படி எல்லாம் நான் எடுத்துக்கிறது இல்லை. யாரும் ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்காங்களா? படிக்காம இருக்காங்களா? படிக்கிறாங்க. லாட்டரி சீட் வாங்காம இருக்காங்களா? எல்லாமே பண்றாங்க. அதனால அதுக்கு அவங்கள குறைத்து சொல்வதற்காக நான் சொல்லலை. கடவுள் நம்பிக்கைன்னு ஒரு பக்கம் இருக்குது, அது ஒரு பக்கம் தான் இருக்குது. அது மற்றபடி இதெல்லாம் செஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில வாழ முடியும் என்பது அவர்களுக்கு தெரிந்துதான் இருக்கிறது. அதை ஓட்டு போடுறதோட நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டுல யாரு? ஆனா மக்களுடைய வாழ்க்கையில, மக்கள் நான் சொல்றது சாதாரண மக்கள் மட்டும் இல்லை, பெரிய பதவிகளில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் உள்ளிட்ட எல்லார் வாழ்க்கையிலுமே ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது. தேர்தலில் ஜெயிப்புமா மாட்டோமா, மந்திரி பதவி கிடைக்குமா கிடைக்காதா, இந்த கேஸில் சிக்குவோமா வெளியே வருவோமா,
அது வந்து பெரிய இடத்துல இருக்கிறவங்க அவங்க பிரச்சனை. சாதாரண மக்களுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா, பிள்ளை பிறக்குமா பிறக்காதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இப்படி பிரச்சனைகள். இந்த வீக்னஸை வந்து புரோகிதர்களும் ஜோசியர்களும் இவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அதுக்காக தான் இப்போ ஒரு 15-20 ஆண்டுகளாக ஒரு புது தொழில் டெவலப் ஆயிருக்குது, பக்தி விகடன். அந்த பக்தி குமுதமா என்ன ஒன்று பேர்ல யூடியூப் சேனலா வந்துருச்சு, டிவோஷனல் வந்துருச்சு. அதுல ஒவ்வொரு இப்போ நம்ம வந்து நீங்க மருத்துவமனைக்கு போன ராமச்சந்திராவோ ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், நியூராலஜி, ஆர்த்தோபேடிக்ஸு, இது இப்படி தனித்தனியாக இருக்கு இல்லையா, இதய நோய் என்ன கார்டியாலஜி, இப்படி தனியாக இருக்கிற மாதிரி இதுக்கு இந்த கடவுள், அதுக்கு அந்த கடவுள், இதுக்கு அந்த கோயில், இதுக்கு இந்த கோயில். இதை நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். அந்த கோயிலை சேர்ந்த அர்ச்சகர்கள் அல்லது அறங்காவலர்கள் பணம் கொடுத்து இதை எழுத வைக்கிறாங்க, நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இதை படிச்சுட்டு ஒரு கும்பல் கிளம்பி போகிறாங்க. நான் எனக்கு கண்முன்னே தெரிஞ்ச ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். தஞ்சாவூர் திருவையாறு தாண்டி கும்பகோணம் போகிற ரூட்டில் திங்களூர்னு ஒரு ஊர் இருக்குது. தமிழ்நாட்டிலேயே சந்திரனுக்கு அங்கே தான் கோயில் இருக்குது. சந்திரனுக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த கோயிலில் ஒரு நாய் கூட திரும்பி பார்த்து நான் பார்த்ததில்லை. ஒரு ஆள் கூட போக மாட்டாங்க. அம்போ ஒன்றாவது ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு இருந்துச்சு. இப்போ அந்த ஊர் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டது, அந்த அர்ச்சகருக்கு 4-5 கார் இருக்குதான். என்னென்னா அதை இப்படி பில்டப் பண்ணி ஏற்றி விட்டாங்க. ஏற்றி விட்டு அது பைத்தியம் எந்த அளவுக்கு முத்திருச்சுன்னா, இப்போ சந்திராயன் விட்டு இப்போ வெற்றி பெற்றது இல்லையா, அப்போ அந்த அர்ச்சகர்கிட்ட போய் பேட்டி எடுத்துருக்குறாங்க. போன வாட்டி ஃபெயிலியர் ஆச்சு, இந்த வாட்டி வெற்றி பெற்றதே எப்படின்னதுக்கு, போன வாட்டி இங்கே வேள்வி செய்யாமல் அவங்க வந்து ராக்கெட்டை விட்டாங்க, இந்த முறை முறைப்படி வேள்வி செஞ்சுட்டு விட்டுருக்காங்க, அதனால் வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அதை கேட்குறதுக்கும் ஆமான்றதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டம் வந்து கீழே பாமரர்கள் மட்டும் இல்லை, நம்ம பிரதமர் வரைக்கும் அது இருக்குங்கும்போது அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. திருப்பதி மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்க. அதனால தானே லட்டை வச்சு இவ்வளோ நடக்குது. அதனால் மக்களுடைய பலவீனத்தை அவர்கள் காசாக்கி கொள்ளுகிறார்கள். நாத்திகர்கள் காசாக்குவதில்லை. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நாத்திகர்கள் அதை காசாக்குவதில்லை. ஆக்கியிருக்காங்களா எங்கேயாவது? அதனால் அதுதான் முக்கியமாக பார்க்கணும். இன்றைக்கி வந்து ஸ்ரீரங்கம் கோயில் வாசலில் இவர் வச்சது புண்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீரங்கம் கோயிலில் அவங்களே கோயில் வரலாறு எழுதியிருக்கிறாங்க, ஆழ்வார்கள் வரலாறு எழுதியிருக்காங்க. அதுக்கு பேர் குரு பரம்பரை பிரபாவம் அப்படின்னு அதுக்கு பேர். ஸ்ரீரங்கம் கோயிலை விரிவுபடுத்தி எப்படி அதுக்கு திருப்பணியெல்லாம் செய்து திருமங்கை ஆழ்வார் எப்படி அந்த கோயிலை கட்டினார் அப்படின்னு அதில் எழுதியிருக்கிறாங்க. இந்த திருமங்கை ஆழ்வார் என்ன செஞ்சாருன்னா, நாகப்பட்டினத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற புத்த விகாரையில் தங்க புத்தர் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டு அதை திருடி அதை உருக்கி அந்த காசை வச்சு திருப்பணி செய்யலாம் அப்படின்னு திட்டம் போட்டு திருடிட்டு வந்தார். திறமையாக திருடிட்டு வந்தார். அங்கேருந்து இங்கே ஓடத்தில் வைத்து கொண்டு வருவதற்கு காசே கொடுக்காம ஓடக்காரனை எப்படி ஏமாற்றினார். அப்புறம் அந்த காசை வச்சு திருப்பணி வேலையை செய்ய வைத்து அந்த வேலை செய்த சூத்திரர்கள் முடிஞ்ச பிறகு கூலி கேட்குறாங்க. கூலி கொடுக்காமல் இருப்பதற்கு, வாங்க காவேரிக்கு அந்த பக்கம் ஒரு தீவில் பணம் நிறையா புதைச்சி வச்சுருக்குறோம், அங்கே எடுத்து தரேன் அப்படின்னு அவங்கள ஏமாற்றி பரிசலில் அழைத்து சென்று நடு காவேரியில் அவங்கள கவுத்து கொலை செய்து விட்டு அவர்கள் இறைவனடி சேர்ந்தார்கள் அப்படின்னு எப்படி உருட்டினார், இதெல்லாம் அதில் இருக்குது. இப்போ இதெல்லாம் கோயில் வாசலில் நம்ம HRNC டிபார்ட்மெண்ட் வந்து திருத்தல மகிமை தல புராணம்னு எழுதி போட்டிருப்பாங்க ஒரு போர்டில். அதில் இதை எழுதி போட, இதெல்லாம் நீங்களே எழுதி வச்சுருக்கிறது தானே, இது பெரியார் சொன்னதல்ல. இது புண்படுது அப்படின்னாக்கா அதை கொஞ்சம் பெரிய எழுத்தில் எழுதி போடுங்களேன், பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. அதனால் இது எல்லாம் அன்று முதல் இன்று வரை இந்த வேலைகள்லாம் செய்பவர்கள் யாருனாக்கா அவர்கள் தான். அதனால் நாத்திகர்கள் யாரும் பக்தர்களை வந்து ஏமாற்றுவதில்லை. நீங்க இந்த பெரியார் சலத் சம்பவம் நிறைய பேசும்பொழுது ரொம்ப முக்கியமான கேள்வி தொடர்ச்சியாக முன் வச்சுட்டே இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ கோயிலுக்கு வெளியே பெரியாருடைய சிலை இருக்கு, மசூதிக்கு வெளியவோ சர்ச்சுக்கு வெளியவோ இந்த சிலையை வந்து வைக்க முடியுமா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிலை 2 சிலை காமிக்கிறதா நானும் பார்த்துருக்கேன். ஏதாவது ஒரு ஊர்ல, கோயம்புத்தூர்ல ஐ திங்க் மசூதிக்கு வெளியே ஒரு பெரியார் சிலை இருக்குன்னு நினைக்கிறேன். பட் பெரும்பான்மையாக கோயிலுக்கு வெளியே தான் பெரியாருடைய சிலை இருக்கு. இது திட்டமிட்டு இந்து மக்களினுடைய உணர்வை புண்படுத்துவதற்காகவே அங்க வச்சிருக்காங்க. மற்ற அவர் கடவுள்கள்னு பொதுவா சொன்னாலுமே கூட ஏன் மற்ற இடங்கள்ல நீங்க வைக்கலன்ற கேள்வி வந்து எழுப்புறாங்க. திட்டமிட்டு அது நிகழ்த்தப்பட்டிருக்கா? எப்படி? அது 2 காரணம் அதில் இருக்கு. முதல் காரணம் என்ன அப்படின்னா, இது பெரும்பான்மையாக இந்து என்று சொல்லக்கூடிய மதத்தை சார்ந்த மக்கள் வாழ்கின்ற நாடு. இந்த அப்போ இங்க வந்து அந்த பெரும்பான்மை மதத்தை பத்தி தான் அதிகமா பேச முடியும் அப்படின்றது ஒண்ணு இருக்குது. இப்ப கிறிஸ்தவ மதத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொன்னேன் இல்லையா, அந்த நாட்டில் இப்போ அமெரிக்காவில் கால்சாகன்ற சயின்டிஸ்ட், அல்லது இங்கே நீங்கள் பிரிட்டனுக்கு வந்தீங்கன்னாக்கா கிறிஸ்டோபர் ஹிட்ஜன்ஸ் இருக்காரு,
அல்லது இந்த காட் டெலிவிஷன் எழுதியிருக்காரு ரிச்சர்ட் டாக்கின்ஸ் அவர் இருக்கிறாரு. அதுக்கு முன்னால் பெட்ரான் ரசல் எழுதியிருக்காரு. அவங்க வந்து பைபிள் அதில் உள்ள பிரச்சனைகள் இதெல்லாம் எழுதியிருக்காங்க. இஸ்லாமிய நாடுகளில் அது போல் பல அறிஞர்கள் அந்த மதத்தில் உள்ள பிரச்சனைகளை எழுதியிருக்காங்க. இங்கே மெஜாரிட்டி ரிலிஜன் என்னவோ அதுதான் பேசுவோம், அதை நோக்கி தான் அந்த மக்களுக்கு தான் இதை அட்ரஸ் பண்ணணுன்றது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டால், முதல்ல நான் சொன்னது இந்த சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வு. இப்போ கிறிஸ்தவத்திலேயோ இஸ்லாம்லேயோ மதத்தில் சேர்ந்துட்டாங்க, அங்கேயும் நீ அதில் ஒழுக்க விதிகள் பாவம் புண்ணிய கோட்பாடு எல்லாத்துலேயும் இருக்குது. நீ கரெக்டாக மதம் சொல்கிறபடி இருந்தால் உனக்கு சொர்க்கம், இல்லைன்னாக்கா நரகம் உன்னை என்ன இதில் போட்டு வறுப்பாங்க. ஒவ்வொரு மதத்துலேயும் சொர்க்கத்தில் என்ன அழகிய பெண்கள் இருப்பார்கள், இங்கே போனால் உனக்கு கொடுறோம். இது எல்லா மதத்துக்கும் காமன். ஆனால் இந்து மதத்தில் மட்டும் நீ என்ன செஞ்சாலும் செய்யலைன்னாலும் இந்த ஜாதியில் பிறந்தா உனக்கு மோட்சம் கிடையாது. உன்னுடைய வேலை என்ன அப்படின்னாக்கா உன்னுடைய தர்மத்தை பற்றி ஒழுகுவது, சூத்திரனின் கடமை உயர் வர்ணத்தாருக்கு சேவை செய்வது. இந்த மாதிரி ஒரு விசித்திரமான மதம் அப்படின்றது இங்கே தான் இருக்குது. அப்போ இங்கே நாத்திகம் பேசுவது என்பதற்கு முற்றிலும் வேற அர்த்தம் இருக்குது, முற்றிலும் வேற ஒரு அர்த்தம் இருக்குது. அதனாலதான் சுயமரியாதை அப்படின்ற சொல் ஏன் வருது அப்படின்னு சொன்னா, இந்த சமஸ்கிருதத்துல ஸ்வதர்மம், உன் குலத்துக்குரிய தர்மம் என்று சொல்லி ஒரு அடிமைத்தனத்தை நியாயப்படுத்தி மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருந்தனாலதான் அதை உடைப்பதற்கு சுயமரியாதை வருது. அந்த சுயமரியாதையோடு சேர்ந்தது தான் நாத்திகம். அதனால நீ நாத்திகனாயிரு, இல்லாம இரு, அதை பற்றி யாருக்கும் இந்த கவலையும் இல்லை. கடவுள் இருக்குன்னு நினை, இல்லைன்னு நினை, அதை பத்தி இப்ப யாருக்கும் பிரச்சனை இல்லை. சுயமரியாதையோடு இரு, சமத்துவத்தை விரும்பு அப்படின்றதுக்காகத்தான் இதை வந்து பேச வேண்டியது. மத உரிமை சம்பந்தமா நீங்க பேசுறீங்க. அதே மத உரிமையை, மத உணர்வை புண்படுத்தினால் அதை தண்டிக்கலாம் அப்படின்றது செக்ஷன் 295 சொல்லுது. இப்போ இது வந்து முரணா இல்லையா? நீங்க உணர்வை புண்படுத்துறீங்கன்றதான உங்களுடைய சார்ஜா இருக்கு. அதாவது ஆர்டிகிள் 295A வந்து நிறைய இப்போ ஏதாவது புராணம் இதிகாசம் ஏதாவது விமர்சனம் பண்ணி பேசுனா உடனே போலீஸ் வந்து ஒரு செக்ஷனை போட்டுடுறாங்க. ஆனால் அந்த செக்ஷன் என்ன சொல்லுது? அந்த விமர்சனம் வித் மலேசியஸ் இன்டென்ட், தீய உள்நோக்கத்துடன் அந்த விமர்சனம் செய்யப்பட்டிருந்தால் அப்போதான் அது தண்டனைக்குரிய குற்றம்னு சொல்லுது. இது ஒரு நாத்தியத்தை நேரடியாக பிரச்சாரம் செய்வதும் அல்லது ஒரு அறிவியல் நோக்கில் மூடநம்பிக்கையை எதிர்த்து பிரச்சாரம் செய்வதும் தவறே கிடையாது சட்டப்படி. அந்த தீய உள்நோக்கம் எதுவும் அதில் கிடையாது, நல்ல நோக்கம்தான் இருக்குது. நல்ல நோக்கம் என்ன? அறிவியல் பார்வையை வளர்ப்பது. ஆனால் மேலோட்டமாக போலீஸ்காரங்க ஏதாவது இப்படி ஒன்று பேசினாக்க ஒரு 295A போட்டு விடு அப்படின்றது ஒரு பழக்கமாக இருக்கிறதுனால அப்படி செய்கிறாங்க. ஆனால் அதனுடைய அந்த செக்ஷனை கரெக்டாக படித்து பார்த்தா இதை புரிந்து கொள்ள முடியும். இந்த வழக்கில் வந்து நீதிமன்றம் என்ன செஞ்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அங்கே எழுதவே இல்லை, நீதிமன்றத்துக்கு வாசல் அப்படியான வாசகங்களே இல்லை. பட் நீதிபதி ஓவர் டுக் பண்ணிட்டார், அதை பண்ணி தீர்ப்பு வந்து நீதிபதி வந்து பல கோணங்களில் தவறு செய்திருக்கிறார். முதல் கோணம் என்ன அப்படின்னா, ஃபேக்சுவலாக அங்கே இருக்குதா இல்லையா என்பதை இந்த அது வந்து பார்க்கவே யூஸ்வலாக பண்ணுவாங்களா எல்லா வழக்குலையும்? பண்ணணும். ஒரு சார்ஜ் ஷீட்டே ரத்து பண்ணுறாருல்ல, சார்ஜ் ஷீட்டே ரத்து பண்ணுறாரு, அப்போ அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அது மாதிரி அங்கே வாசகமே இல்லை. அந்த வாசகம் இருக்கிறதுனால தான் ஆத்திரம் அடைந்ததாக அவர் சொல்கிறாரு. ரெண்டாவது தீர்ப்பு வந்து என்ன சொல்லுதுன்னாக்க, என்ன உடைச்சிட்டாரா அப்படின்னு அவங்க வக்கீல் கேட்குறாருல்ல, சொன்னார் உடைச்சிட்டாரா அப்படின்னு கேட்குறத நீதிபதி ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த செக்ஷன் என்ன சொல்லுது? 153 செக்ஷன் எடுத்துக்கிட்டாக்கா 3 செக்ஷனுமே இன்டென்ட், நோக்கம் பற்றி வந்து பேசுது. 153ன்ற செக்ஷன்ல வந்து இப்படி நீங்கள் பேசுவதன் மூலமாக வன்முறை விளைந்தால் 1 ஆண்டு தண்டனை, விளையவில்லை என்றால் 6 மாதம் தண்டனைன்னு இருக்குது. மிச்ச செக்ஷன்ஸ்லேயும் அது இருக்குது. அப்போ இப்படி பேசலாம் அப்படின்னு சொன்னாக்கா யார் வேணா இந்த சிலையை வேணா உடைக்கலாம் அப்படின்னு பேசலாமா? அப்போ நீங்க சொல்றது என்ன பொருள் வருது? அது கருத்து சுதந்திரமா ஏற்றுக்கொள்ள, அது கருத்து சுதந்திரமா? அது கருத்து சுதந்திரமா? அதனால அதை கேட்டு உடைச்சிட்டாங்களா என்ன அப்படின்றது ரொம்ப எளிமைப்படுத்தப்பட்ட வன்முறையை நியாயப்படுத்துகின்ற ஒரு நிலை. இது ரெண்டாவது. மூணாவது நீதிபதி என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னாக்கா, அதை எழுதி போட்டதுனால தான் இவர் கோவப்பட்டார். நீங்க வந்து எழுதி போட்டவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். அதை விட்டுட்டு அதற்கு எதிர்வினையாற்றிய கனல் கண்ணன் மீது கேஸ் போடுறீங்க அப்படின்னு இவரை யார அரசை குற்றம் சாட்டுகிறார். இது மூணாவது. நாலாவது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த பெரியார் சிலைக்கு கீழே கடவுள் இல்லைன்னு எழுதி போடுற பிரச்சனை இருக்கு இல்லையா?
இது இன்னைக்கு இல்லை, ரொம்ப நாளாகவே எழுப்பப்பட்டிருக்கு, கோர்ட்டுக்கு வந்திருக்குது. 2012 ஒரு கேஸ், பள்ளிக்கூடத்தில் பெரியார் சிலை வைக்கிறாங்க. பள்ளிக்கூடத்தில் பெரியார் சிலை வைக்கக்கூடாது, பிள்ளைங்கள்லாம் நாத்திகர்களாகி நாசமாக போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாங்க. அந்த கேஸை சந்துரு நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி, இப்போ அவர் தான் விசாரிக்கிறார். விசாரிச்சுட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, டைரக்டிவ் பிரின்சிபிளில் என்ன இருக்குது, சயின்டிஃபிக் ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி, ரீஃபார்ம், இதெல்லாம் வளர்க்கணும். 51H குடிமக்களின் கடமைன்னு இருக்குது. அப்போ பெரியார் சிலை இருக்கிறது அந்த நோக்கிலானது, அதனால் வைக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது, வைக்கணும், மாணவர்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இது 2012 தீர்ப்பு. அது சந்துரு அப்படிதான் தீர்ப்பு கொடுப்பாரு அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. 2019 2 நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வு, அந்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் இதே பிரச்சனை வருது, இந்த மாதிரி எழுதி போட்டிருக்கிறாங்க. அப்போ அதில் ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க. அதில் என்ன தீர்ப்பு சொல்கிறாங்க, கடவுள் உண்டுன்னு பேசுவதற்கு உங்களுக்கு ஆர்டிகிள் 19 எப்படி கருத்துரிமை இருக்கோ, அப்படி இல்லை என்று சொல்வதற்கு அவர்களுக்கு கருத்துரிமை இருக்கிறது. நீங்கள் இல்லை நாங்கள் ஆர்டிகிள் 25 படி எங்களுக்கு டு ப்ரொஃபஸ், ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராபகேட் எங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொன்னால், அவங்க பேசுறது உங்கள் உரிமையை தடுக்கலையே. பெரியார் சிலை, பெரியார் கையை பிடிச்சி எடுக்கிறாரா கோயிலுக்கு போகாதுன்னு? இல்லை அங்கே யாராவது நாலு தீக்காக்காரங்க உட்காந்துக்கிட்டு கோயிலுக்கு போகிறவங்கள தடுக்கிறாங்களா? அவங்க கருத்தை அங்கே சொல்கிறாங்க, நீங்களும் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறீங்க, அது அவங்களை தடை செய்யவில்லை, அதனால் அவ்வாறு எழுதியிருப்பது அவர்களுடைய உரிமை அப்படின்னு ஒரு பெஞ்சோட தீர்ப்பு இருக்குது. ஒரு பெஞ்சோட தீர்ப்பு அப்படி இருக்கும்போது ஒரு சிங்கிள் ஜட்ஜு அதை மீறி ஒரு தீர்ப்பு வழங்கக்கூடாது, அது சட்ட விரோதம். அது ஆனால் நம்ம நீதிபதி அப்படிதான் வழங்கியிருக்காரு. உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் பல நாத்திகர்களின் உரிமையை பற்றி பேசியிருக்குது, அது எதையும் நீதிபதி கணக்கில் கொள்ளவில்லை. இப்படி எதையுமே கணக்கில் கொள்ளாமல் ஒரு அகச்சாய்வுடன் கிட்டத்தட்ட அந்த பக்கத்து கட்சி அந்த கட்சியை ஆதரிப்பவராக நின்று நடுநிலை நோக்கில் ஆராயாமல் அந்த பக்கம் நின்று இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். மிக தவறான தீர்ப்பு இது. இந்த தீர்ப்புக்கு எதிராக உடனடியாக தமிழ்நாடு அரசு அப்பீல் பண்ணணும். இதை இப்படியே விட்டாங்க, இது அடுத்தது இதை காட்டி அப்படியே பேச ஆரம்பிப்பாங்க, இந்த தீர்ப்பில் இப்படி சொல்லியிருக்குது அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க. அந்த அரசு தரப்புல ஆஜரான வக்கீல் இருக்கார் இல்லையா, அவர் என்ன வாதிட்டாருன்னு அவருடைய தீர்ப்பில் படித்து பார்த்தா அதில் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது, அது தீக்கா வச்சிருக்க அவங்க பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு இருக்குது. வேற எதுவும் பேசின மாதிரி அந்த தீர்ப்பில் இல்லை. அவர் பேசினாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்ல வருவது என்னன்னா, இவ்வளவு இந்த ஸ்ரீரங்கம் கோயில் வாசல்ல இருக்குது என்ற பிரச்சனையை தொடர்ந்து எழுப்பிட்டு இருக்கிறாங்க பல பேரும். அவ்வளவு முக்கியமான வழக்கில் ஒரு முக்கியமான வழக்கறிஞர்கள், ஒரு ஒரு அசிஸ்டன்ட் அட்வொகேட் ஜெனரல் அல்லது மூத்த வழக்கறிஞர்கள், அவங்கள வைத்து இதை நிலைநாட்டி இருக்கணும். அப்படி இல்லாமல் அது யார் ஆஜரானாங்கன்னு எனக்கு தெரியல, ரொம்ப மேலோட்டமாக இருக்குது. இந்த தீர்ப்பு வந்த பிறகும் கூட அது ஒரு தீவிரமான விவாதத்துக்கோ இது என்ன செய்யணுன்றதை பற்றியோ அப்படி பேசப்படாமல் இருக்குது. அது ரொம்ப ஆபத்தானது. இனிமேலாவது அதை விழித்து கொண்டு உடனடியாக அதுக்கு அப்பீல் பண்ணணும். இந்த தீர்ப்பு ரத்து செய்யப்படும். ரொம்ப நன்றி தொடர். பல முக்கியமான விஷயங்களை முன்வச்சிருக்கீங்க. மக்கள் பார்த்து என்ன சொல்லலாம்னு பார்ப்போம். இன்றைய தினம் நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருதலை பகிர்ந்து. நன்றி. மற்றவர்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.